நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தம் பல நகைச்சுவையான அரசியல் தலைமகங்களை நாடு கொண்டிருப்பதை திரையிட்டு காட்டியிருக்கிறது. நகைச்சுவையான தலைமைகள் எல்லாம் இருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக எடுத்து காட்டுது. காரணம், சில அரசியல் தலைமைகள் அனர்த்தத்திலிருந்து மக்களை காப்பாற்றுவதை விட்டுவிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் ஆட்சியை பிடிக்க ஒரே ஓட்டத்தில் ஓடுகிறார்கள். இதற்காக சில அரசியல் தலைமைகள் அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு எடுத்து வைக்கும் சில கருத்துக்கள் ஒரு ஆளுமையுள்ள அரசியல் தலைமை இப்படியா சிந்திப்பார் என்ற ரீதியில கேள்விகளை எழுப்ப வைக்கின்றது. உதாரணமாக சொல்ல போனால், கடந்த அனர்த்தத்தில நூடுல்ஸ் வாங்கி கொடுத்ததுக்கு கணக்கு காட்டாத அரசாங்கம், நிலம் விரிசல் அடைந்தமைக்கு காரணம் அரசாங்கம், இப்படி பல விடயங்களை குற்றம் சாட்டுகின்றது. நாட்டில் ஒரு இயற்கை அனர்த்தம் தான் ஏற்பட்டது என்பதை மறந்து சிலர் அரசியல் லாபத்துக்காக விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கருத்து வெளியிட்டு வருகிறார்கள். இவ்வாறான கருத்துக்களை நாட்டு மக்கள் மிகவும் கவனத்தில் கொள்வதாக நினைத்து சில அரசியல் தலைமைகள் கருத்து தெரிவிக்கின்ற அதேவேளை மக்கள் சமூக வலைத்தளங்களில் குறித்த கருத்துக்களை மிக நகைச்சுவைக்குள்ளாக்கி பகிர்ந்து வருகின்றார்கள். இது மட்டுமன்றி மக்களுக்காக களத்தில் நிற்பது போல காணொளிகளை வடிவமைத்து பின்னணியில் பாடல்களை இணைத்து சில அரசியல் தலைமைகள் வெளியிடும் காணொளிகளும் மிகவும் விமர்சனங்களை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மக்கள் இருக்கும்போது ஆளும் கட்சி, எதிர்கட்சி மற்றும் ஆட்சி என்பவற்றை தாண்டி எங்கு மக்கள் என்ற ஒரு கட்டமைப்பு குறித்தே ஒரு அரசியல் தலைமைகள் சிந்திக்க வேண்டும். ஆனால் இங்கு அதனை தாண்டி இந்த சூழலிலும் கூட மக்களை வைத்த அரசியல் ஆட்டம்தான் ஆட்டப்பட்டு வருகின்றது என்பது மறக்க முடியாத உண்மை. உண்மையிலேயே ஒரு காலநிலை செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது. இங்கு அனர்த்தம் இடம்பெற்றிருக்கின்றது. மக்களுக்கு மக்களோடு நின்று உதவுவதற்கு, மக்களுக்கு கரங்கொடுப்பதற்கும், மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் மக்களாக நின்று அவன் அந்த நாடாளுமன்றத்தில் உயரிய சபையில் மக்களுடைய கோரிக்கைகளை முன்வைப்பதற்கும், மக்களுடைய தேவைகளை அங்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கிட்ட கொண்டு போய் அவர்கள்ட்ட இருந்து பெற்றுக் கொடுப்பதற்கும் தான் மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். இது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் மக்கள் பிரதிநிதிகள் என்பது ஸ்ரீலங்காவில் மட்டும்தான் சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்கும், ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதற்கும், தங்களுடைய பிள்ளைகளுடைய அடுத்த தலைமுறைக்கு என சொத்து சேர்ப்பதற்கும் அதிகமானவர்கள் ஆட்சிக்கு வருவதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். கடந்த காலங்களிலும் சரி, இப்பொழுதும் சரி. இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு ஆட்சி வந்திருக்கின்றது. நான் நாட்டில் ஊழலை ஒழிக்கப் போகின்றேன், மதுவை கட்டுப்படுத்த போகிறேன், இந்த சட்டவிரோதமான போதைப் பொருளை ஒழிக்கப் போகிறேன் என்கின்ற பலவிதமான ஒரு மைய கருத்துக்களை கொண்டு ஒரு நன்மை பயக்கக்கூடிய, நாட்டுக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லதை செய்யக்கூடிய நகர்வுகளோடு அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள்.